அண்ணாமலையார் கோயிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் அண்ணாமலையார் கோயில் இன்று காலை அதிகாலை சரியாக 4:30 மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. குறிப்பாக அதாவது இன்று இரவு 12 மணிக்கு ஆங்கில புத்தாண்டு தொடங்கியது முதலே நள்ளிரவில் ஏராளமான பக்தர் ராஜகோபுரம் முன்பு குவிந்து கை குழந்தைகளுடன் குடும்பமாக புத்தாண்டை முன்னிட்டு தரிசனம் செய்தவர்கள் காத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து கோவில் நடை சரியாக 4:30 மணிக்கு திறக்கப்பட்டதுடன் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுர நுழைவாயில் முன்பாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சனம் கௌரவ வழியாக வெளியே சென்று வருகின்றனர். அண்ணாமலையார் திருக்கோயில் 2ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நாயக்கருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வெள்ளி கவசம் ஆங்கில புத்தாண்டு முன்னிட்டு வெள்ளி கவசம் அணிவகுக்கப்பட்டு மலர் மாலை அணிவித்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. வழக்கமாக அண்ணாமலையார் திருக்கோயில் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு மட்டுமல்ல விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து நிலையில் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அண்ணாமலையார் கோவில் குவிந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து அண்ணாமலையார் திருக்கோயில் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட 14 கிலோமீட்டர் கிரிவலமும் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.